நீர்களை அனைவருக்கும் பொதுவாக நம்ம ப்ரீத்திங் பண்ணும்போது ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம் அப்படி தானே. அதாவது பேனிக் அட்டாக்னு திடீர் பதட்டம் ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷாலோவாக ஆழம் இல்லாத மூச்சு அதிகமாக விடுவோம். அப்படி ரொம்ப அவசரப்பட்டு விடுவோம். அது இயற்கையாகவே நடக்கும். அப்படி விடும்போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்பை விட்டு வெளியேகி ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டு தலை சுற்றல் வரும். ஏற்கனவே பேனிக் அட்டாக்கில் வாக்கிய தகராறு. அதாவது பேனிக் அட்டாக் வந்தால் படபடப்பு வரும், கை கால் நடுங்கும், நிறைய வேர்க்கும், நெஞ்சு டைட்டாக இருக்கும், இறந்து போயிடுவோமோ மாரடைப்பு வந்துடுமோன்னு சொல்லி பயம் இருக்கும். இதில் தலை சுற்றும் சேர்ந்துக்கிட்டால் கேட்கவே வேணாம், பேனிக் அட்டாக்குடைய வீரியம் அதிகமாகும். அதுக்காக வேண்டி தான் என்ன சொல்லுவாங்கன்னா மூச்சு பயிற்சி எடுங்க அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, மூச்சை இந்த மாதிரி நேரத்தில் மெதுவாக 4 செகண்ட் மெதுவாக இழுத்து அப்படி 2 செகண்டு உள்ளே வச்சு 4 செகண்டு வெளியே விடுங்க. அந்த உள்ளே மூச்சு இழுக்கும்போது வயிறு மேலே கையை வச்சு பாருங்கள், வயிறு உப்புதான்னு சொல்லிட்டு. இப்படி மெதுவாக நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் பேலன்ஸ் சரியாகி தலை சுத்தல் சரியாயிரும். பேனிக் அட்டாக்குடைய வீரியம் குறையும். அந்த இறந்து போயிடுவோமோ மாரடைப்பு வந்துடுமோங்கிற அந்த பயத்துலேருந்து ஒரு மடைமாற்றல் கிடைக்கும். அதாவது டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும். பேனிக் அட்டாக் சரியாகும். முக்கியமாக பேனிக் அட்டாக் எதிலிருந்து வருது, எதனால் வருதுங்கிறது டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை செய்கிறது நல்லது. நன்றி, வணக்கம்.